தங்கத்தோட விலை 2025ல குறையுமா? எப்போ கோல்ட் ரேட் குறையும்ன்ற எல்லா क्वेश्चनக்கும் இந்த வீடியோல ஆன்சர் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எப்போலாம் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்து ஸ்டெபிளைஸ்டா இருக்கோ அப்போலாம் கோல்ட் ரேட் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. பெருசான மொமெண்டம் இல்ல. ஹிஸ்டரியில இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரியான பினான்ஸ் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாம் இப்போ இருக்க நிலைமை இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கோல்ட் ரேட் அதிகமாக தான் ஆகும். $4500 வரை போகலாம்னு சொல்றாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் 9 டைம் கோல்ட பிரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அதுல 8 டைம் சரியாதா இருந்திருக்கு. சோ இந்த டைமும் கோல்டு கண்டிப்பா 4500 பவுண்ட்ஸ் போகும்னு நம்பப்படுது. கோல்ட இப்ப வாங்கலாமா அப்ப வாங்கலாமா நான் குறைஞ்சாதான் வாங்குவேன்னு நினைக்காம இப்போ இந்த நிமிஷம் நீங்க கோல்டு வாங்கினா கூட அடுத்து வர 2 வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் நீங்க கேரி பண்ணிருப்பீங்க. தங்கமயில், தனுஷ்கு மாதிரியான நிறைய கம்பெனிஸ்ல டிஜி கோல்டுன்ற ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நீங்க டெய்லி பேஸ்ல $100 இருந்தே கோல்ட சேவ் பண்ண முடியும். நாள் ஒண்ணுக்கு நீங்க வந்து $100 0.01 கிராம் நீங்க கோல்டு வாங்கியிருந்தாலும் 100வது நாளோ 200வது நாளோ இல்ல பிளானோட கடைசியில அதே $100 அதை விட கம்மியான கோல்ட தான் வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் அதை ஆவரேஜ் பண்றப்ப நீங்க லாபத்துல தான் இருப்பீங்க. டெய்லி $100 ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டை சேவ் பண்றது மூலியமா ஒரு வருஷத்தோட கடைசியில நல்ல ரிட்டர்ன்ஸையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ஸ்டாக்ஸ் பத்தின அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.